ஹலோ, இன்றைக்கி நம்ம ஒரு சாம்பார் ரெசிபி பார்க்கலாம். சாம்பாருக்கு தேவையான கேரட், உருளைக்கிழங்கு, கோவைக்காய், கார்லிக் உரித்து வச்சது இதெல்லாம் நான் ஒரு அரை மணிக்கூருக்கு முன்னாடி ஊற போட்ட பருப்பு கூட போட்டு டர்மரிக் பவுடர், சில்லி பவுட்ரு, சால்ட்டு, கொஞ்சமாக சால்ட்டு போடுங்க. ஏன்னா நம்ம அடுத்து வேக வைக்க போகிற வெஜிடபிள்ஸுக்கும் சேர்த்து போடணும். அதனால் இப்போ கொஞ்சமான சால்ட்டு போட்டு இதெல்லாம் தேவையான தண்ணி வச்சு நமக்கு குக்கரில் பாயில் பண்ண வைக்கலாம். சாம்பாரில் வறுத்தரைச்ச சாம்பார், புளி கரைச்சி வச்ச சாம்பார், உள்ளி சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார் அப்படின்னு இப்போ நிறைய டைப் ஆஃப் சாம்பார் இருக்குது. அப்போ நமக்கு இன்றைக்கி அதில் தேங்காய் வறுத்தரைச்சி அந்த மாதிரிலாம் பண்ணலை. கையில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு ஒரு சாம்பார். ஓகே, அப்போது குக்கரில் இது ரெடி ஆகட்டும். நமக்கு அது கூட போட வேண்டிய அடுத்த வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம். நான் முருங்கைக்காயும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பீன்ஸும் கத்திரிக்காயும் கட் பண்ணுறேன். பச்சை மிளகும் சேர்த்துக்கோங்க. இனி நமக்கு குக்கிங் ஆயில், நான் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன குக்கிங் ஆயில் பிடிச்சிருக்கோ அதில் யூஸ் பண்ணுங்கள். கடுகு போடுங்க. கடுகு போட்டு பொட்டிச்சதுக்கப்புறமா கறிவேப்பிலை போடுங்க. கறிவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுங்க. இதுலேயும் சால்ட் ஆஃப் பிஞ்சு மஞ்சப்பொடி, மிளகு பொடி போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி, சாம்பார் மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா போட்டு நல்ல ஒரு இலக்கி கொடுங்க. എന്നിട്ട് நமக்கு குக்கரில் பாயில் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த தாலை இதில் ஆட் பண்ண போகிறோம். എന്നിട്ട് எல்லாம் கூடி ஒன்று மிக்ஸ் பண்ணி ஒரு 8 or 10 minutes லோ ஃப்ளேமில் வைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு ஆஃப்டர் 8 to 10 minutesக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா பாயில்ட் ஆகிடுச்சுங்க. இனி நமக்கு இதில் பெருங்காய பவுட்ரு போடுறோம். ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எல்லா இடத்துலையும் போய் அதுக்கு மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா மேலே லாஸ்ட்டாக கொரியண்டர் லீஃப் போடுறோம். அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் சாம்பார் ரெடி. இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.